ஹலோ வணக்கம். நண்பன் ஆர்ஜி நியூஸ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்க வந்து சிம்ம ராசியின் பொதுவான இயற்கை குணங்கள். சிம்ம ராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகார தோரணையில் இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், தலைமை பண்போடு இருக்கிற மாரி இருக்கும். ஒருத்தர் வந்தாங்கன்னா, அவங்க ஈஸியா வந்து கணிக்கக்கூடிய திறமை வந்து ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். எந்த தீர்க்கமான முடிவு எடுத்தாலும், அந்த முடிவ வந்து எப்படியாவது செயல்படுத்தி ஆகணுங்கிற தீவிரம் அவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும். அதுபோக தன் முன்னாடி யார் இருந்தாலும், அவங்க கிட்ட வந்து தன்னுடைய கருத்த வந்து பதிச்சு, அந்த கருத்த வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்காரங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அ ஆட்சியாளர் மாரி இருப்பாங்க. சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பிரகாசம். அதாவது முகத்துல தெரியுதோ இல்லையோ, அவங்களோட செயல்பாட்டுல வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில சிம்ம ராசிக்காரங்க வந்து சோம்பேறித்தனமாவும் இருப்பாங்க. ஏன்னா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து வேட்டையாடாது. தேவையான இடத்துல மட்டும் தான் வேட்டையாடும். அதுவும் இல்லாம, இது ஆண் சிங்கமா இருந்துச்சு அப்படின்னா, ஆண் சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து வேலை செய்யலாமா? அடுத்தவங்கள வந்து வேலை வாங்கலாமா? அப்படிங்கிற மாரி சிந்தனைகளா இருக்கும். ஆனா தேவையான நேரத்துல தேவையான முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உழைப்பு வந்து பயங்கரமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி செய்யணும். அடுத்தவங்கள வந்து அடக்கி ஆளணும். தான் சொல்றத எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால வந்து பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படும். ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் கோவப்படும். ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் சில நேரத்துல. இது அப்படி இருக்குமா? அது அப்படி இருக்குமா? இவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான். அவன் அத பண்ணிட்டு இருக்கான், இவன் இத பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே இத வந்து புகார் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்குரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா தேவையில்லாத கோவம். இவன் அத பண்ணுவானா, இத பண்ணுவானான்னு சிந்தனை பண்றது. அவன் இப்படி பண்ணிருக்கான், அவன் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஒண்ணுமில்ல ஒரு வண்டிய வந்து குறுக்க இருந்தா கூட, இந்த வண்டிய வந்து இவன் இப்படி நிறுத்திருக்கானே, அவன் அந்த பக்கம் நிறுத்தினா நல்லா இருக்குமே. இவன் இந்த இடத்துல குப்பைய போடுறானே, அவன் அந்த இடத்துல குப்பைய போட்டா நல்லா இருக்குமே. அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இது என்ன பண்ணும்னா, சிம்ம ராசிங்கிறது வந்து ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் வந்து பண்ணும். அந்த எமோஷனல் ரியாக்ஷன் வந்து பெரிய லெவல்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சிம்ம ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி நண்பர்கள், சிம்ம ராசி தோழர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த எமோஷனல் ரியாக்ஷன்ல நீங்க திங்க் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுலருந்து வெளிய வந்துருங்க. அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் குணம் என்ன பார்த்தீங்கன்னா, தான் நினைச்ச காரியத்த செயல்படுத்துறதுக்காக அது தீவிரமா செயல்படும். அது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாரி தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கும். இப்படிப்பட்ட குணமெல்லாம் உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.